வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நியூரல் நெட்வொர்க் அஜைலிட்டி ஆஃப் த பிரெயின் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதாவது எக்ஸசைஸ், பயிற்சி முறைகள், அதாவது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் என்று சொன்னால் உடற்பயிற்சி. அந்த உடற்பயிற்சி செய்யும் பொழுது பாடி பேலன்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் ஐம்புலன்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த ஐம்புலன்களுக்கும் தேவையான செய்திகள் எதெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அதற்கேற்ப ஒரு பயிற்சி முறை இதெல்லாம் நம்ம இருக்கணும் அப்படின்னு. இது எல்லாமே ஒரு விஷயத்தை பார்த்து புரிஞ்சுக்கிறோம், ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், கேட்டும் புரிஞ்சுக்கிறோம். சிலதெல்லாம் அதை தொட்டு பார்த்து உணர்வு மூலமாக தெரிஞ்சு கொள்கிறோம். சிலங்களோட எமோஷன்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணுறோம், எம்பத்தி, சிம்பத்தின்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஆனால் சில நேரத்தில் எம்பத்தின்னு சொன்னால் அவரை போலவே நம்ம நின்று அவருக்கு தோள் கொடுத்து அது என்ன பண்ணுறோம், சாலிடாரிட்டி ஆஃப் தி டைம் என்ன பண்ணுறோம், ஒரு நேரத்தில் அவங்களுக்கு உறுதுணையாக நின்று அவங்களோட சுகவீனமாக இருந்தால் அதை நேரப்படுத்துகிறோம். சில நேரத்தில் அபரிமிதமான சந்தோஷம் வருது, அப்போவும் ஒருத்தரோட சப்போர்ட் வேணும் அப்படின்னா அந்த நேரத்துலையும் அவங்களோட நம்ம துணை நிற்கணும் அப்படின்னு. இதெல்லாம் நம்மளோட பழக்க வழக்கங்களை சேர்ந்ததோ, நம்மளோட ஆட்டிடியூடு, நம்மளோட ஒரு மனப்பான்மை எப்படி இருக்கும், எதோட பழகிறது அப்படின்னு. ஆனால் இந்த உடற்பயிற்சி மூலமாக நம்மளோட ஸ்டெபிலிட்டியை நேரப்படுத்துகிறோமே, அதெல்லாம் வரும்பொழுது நம்ம எந்த அளவுக்கு பயிற்சி முறைகளை மேற்கொள்கின்றோமோ அதற்கேற்ப பிரெயினில் டெபாசிட்ஸ் இருக்கும். டெபாசிட்ஸ் என்ன, நியூரல் நெட்வொர்க்கு ரொம்ப ஸ்ட்ரெங்தனாக, உறுதியாகவும், ஸ்ட்ராங்காக, மேலே நிறைய கிளைகளை கொண்டுள்ளதாகவும் இருக்கும். இப்போ நம்மளுக்கு பயிற்சி முறைகள், அதாவது உடற்பயிற்சியோ எதுவும் செய்யறதுக்கு முடியலன்னு சொன்னால் அந்த டெபாசிட்லாம் என்ன பண்ணிடும், காலி ஆயிரும். பயிற்சி செய்து கொண்டே இருந்தால் அந்த டெபாசிட்டோட அளவு, அமௌண்ட்டு ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த அமௌண்ட்டு என்ன, ஸ்ட்ரெங்தன், அப்புறம் நியூரல் நெட்வொர்க்கில் இருக்கிற ஸ்ட்ரெங்தனு, இன்ட்ரிகேட்டு, மோர் எபிலிட்டி டு ரிட்ரீவ் த ஸ்டோரிங் எபிலிட்டி அந்த இருக்கே, அதெல்லாமும் ஸ்டோரிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். அதெல்லாம் சரிப்படுத்தி விட்டோம். சில நேரத்தில் நம்ம வயது தாண்டிடுத்து, நம்ம ஒன்றும் எக்ஸசைஸ்லாம் பண்ண வேண்டாம், எந்த பயிற்சி முறைகளையும் மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொன்னால், பயிற்சி இல்லை என்றால் அந்த டெபாசிட் தானாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணோம், குறைஞ்சிக்கிட்டே வரும். சிலதெல்லாம் பணம் என்ன சொன்னால் செலவழிச்சா தான் குறையும். ஆனால் பயிற்சி முறைன்னு வரும்பொழுது இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம், தொடர்ந்து விடாமல் அந்த பயிற்சியை செய்து கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் தான். எவ்வளோ கேட்டோம், பிரெயின் டிரைவேட்டிவ் நியூரோட்ராஃபிக் ஃபேக்டர்ஸை என்ஹான்ஸ் பண்ணணும் என்ன சொன்னால் ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் வேலை செய்தால் போகிறோம். 10 நிமிஷம்ன்றது காலையில் 2-3 நிமிஷம், மத்தியானம் ஒரு 2-3 நிமிஷம், சாயந்தரத்தில் மாலை நேரத்தில் ஒரு 2-3 நிமிஷம். அட் த மோஸ்ட் 2+2 இருந்தால் ஒரு செஷனுக்கு 2+2 4 மினிட்ஸ் செய்தாலே இந்த பிரெயின் டெபாசிட்ஸ் இருக்கே அதை மெல்ல என்ன பண்ணோம், கூடிக்கிட்டே போகும். அந்த 2 மினிட்ஸில் செய்கிறது என்ன, முதல்ல பாடி பேலன்ஸ் பார்க்கலாம். பாடி பேலன்ஸ்னு சொன்னால் ஒரு நாளும் நம்மளோட தலை மேலே ஒரு சின்ன புஸ்தகம், நம்ம படிக்கிற புக்கு இருக்கு இல்லையா, தமிழ் புஸ்தகமோ இல்லை ஆங்கில புஸ்தகமோ எது நம்மளுக்கு இருக்கோ அதை நம்ம தலையில் வச்சுக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இந்த பக்கமும் அந்த பக்கம் நடக்கணும், கீழே விழாமல். என்ன பேலன்ஸில் இதில் மனத்தில் கவனமாக கொள்ள வேண்டியது என்ன, தலையில் இருக்கிற புஸ்தகம் கீழே விழக்கூடாது. புஸ்தகம் இல்லை சாதாரண ஒரு அட்டை, அந்த அட்டையானாலும் கீழே விழாமல் இருக்கணும். இந்த அட்டை கீழே விழாமல் இருக்கிறது, அதாவது அந்த பாடி பேலன்ஸை மேனேஜ் பண்ணணும் என்ன சொன்னால் அது என்ன பண்ணலாம், தரையில் கிரவுண்டில் ஒரு அளவுக்கு நடந்து பார்க்கலாம். ஒரு 10 மீட்டர்ஸ் இல்லை 2 மினிட்ஸ் இல்லை 2 மீட்டர்ஸ் நடக்கலாம். 2 மினிட்ஸ்க்கு 2 மீட்டர்ஸ் நடக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த 2 மினிட்ஸ் நடக்கிறது தரையில் கிரவுண்டில் சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரண்ட் ஹாலில் 2 மினிட்ஸ் நடக்கலாம். அது என்ன இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாகவும் போகலாம், இல்லை இது என்ன எஸ் போல் ஒரு வளைஞ்சி ஒரு யூ போல் நடக்கிறது, அப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது ஒரு முறை. சில சமயத்தில் நம்ம நடக்கிற முறையில் ரிவர்ஸில் நடந்து வரலாம். தலையில் அந்த அட்டை வச்சுக்கோங்க, கீழே விழாமல் இருக்கணும். ரிவர்ஸில் நடந்து வாங்க, அந்த 10-15 ஸ்டெப்ஸை ஒரு தடவை ரிவர்ஸில் வாங்க, அதுவே நீங்கள் மறுபடியும் மீண்டும் ஸ்ட்ரெயிட்டாக நடங்க. அது ஒரு முறையில் பழக்கப்படுத்தலாம். அதுக்கப்புறம் தரையிலேருந்து ஒரு அடி ஒசரத்துக்கு, தட் இஸ் 12 இன்ச்சஸ்க்கு ஒரு உயரத்தில் நிறுத்திட்டு அங்கே அது ஒத்தை அடி பாது போல் இருக்கும். அந்த ஒத்தை அடி ஒரு காலோட அகலம் எவ்வளோ இருக்குது, 4 இன்ச்சஸ்னால் அந்த 4 இன்ச்சஸில் கீழே விழாமல் தலையில் இருக்கிற அந்த அட்டை கீழே விழாமல் நடக்கணும். இது என்ன, தலை மேலே இருக்கிற சாமானுக்கும் பேலன்ஸ் பார்க்கணும். நம்ம நடக்கும் பொழுதும் கீழே என்ன பண்ணணும், நம்ம வைக்கிற ஸ்டெப்ஸை மாறாத வச்சுட்டு அந்த வரிசை முழுக்க போகணும்.
இது என்ன செய்யும்னு கேட்டால் ஒரே சமயத்தில் 2 விதமான பேலன்ஸு, இதுக்கு நடக்கிறதுக்கு பேரே பேலன்சிங் வாக் அப்படின்னு தான் பேர். இது என்ன பண்ணுன்னு கேட்டால் இந்த பயிற்சி செய்யும்பொழுது அந்த மூளை என்ன பண்ணும், தயாராக இருக்கும், கீழே தள்ளக்கூடாது, கவனமாக நடக்கணும் அப்படின்னு. ஆனால் இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம், பிள்ளைங்களுக்கும் சொல்லித்தரலாம், பெரியவங்களும் சொல்லித்தரலாம் அப்படின்னு சொன்னால், இதில் பிழை தவறு, இதற்கு கீழே அட்டை கீழே விழுந்துருச்சுன்னா மதிப்பெண் கிடையாது, நீனே வேகமாக இறங்கிட்டா அது மதிப்பெண் கிடையாது, அப்படிலாம் இல்லை. கண்டிப்பாக இதை சரியாக செய்யணும், சரியாக செய்ய வேண்டியது அவசியம். அப்படி தான் மனசில் வாங்கிக்கணும். தவறாக செய்தால் பிழைன்னு சொல்லியோ அதுக்கு அதை விளையாட்டை எடுத்துக்கிறத வேணும். அது இல்லாமல் இது எத்தனை முறையில் சரியாக வருதோ அது வரைக்கும் செய்யணும். அதனால் ஒரு 2 தடவை தான், 2 அட்டம்ப்ட்டு தான், ஒரே தடவை அட்டம்ப்ட் தான் இல்லை. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சரியாக வந்துருச்சுன்னா யூ கண்டினியூ டு கோ ஃபார் 2 செகண்ட் அண்ட் தேர்ட் டைம். அதே மாதிரி 3 அட்டம்ப்ட் ஒருத்தர் கொடுக்கலாம். ஒரு அட்டம்ப்ட்லேயே ஒழுங்காக போயிட்டாங்க, யூ கிவ் த செகண்ட் அண்ட் தேர்ட் அட்டம்ப்ட்ஸ் ஆல்சோ. தேர்பை 3 அட்டம்ப்ட்லேயே 3 நிமிஷத்தில் அவங்க 3 தடவை தவறு இல்லாமல் போயிட்டு வந்துட்டாங்க. அதாவது தவறுலாம் என்ன, காலும் நடக்கும்பொழுது எதுலேயும் பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழாமல் நடக்கிறாங்க, தலைமையில் இருக்கிற புஸ்தகமும் கீழே விழாமல் போகிறாங்கன்னு சொன்னால் இது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது அவங்களுக்கு ஒரே நேரத்தில் மனதை ஒருமுகப்படுத்தி 2 இடத்துலையும் தலையில் இருக்க வேண்டிய பேலன்ஸும் பத்திரமா பார்த்துக்கிறாங்க, காலில் நடக்கும்பொழுது இருக்கிற பேலன்ஸும் சரியாக கவனமாக பார்த்து நடக்கிறாங்க. அது அவங்களோட பிரெயின் டெபாசிட்ஸ் இருக்கே அது சரியான அளவில் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு நம்ம கணிக்க முடியும். இது போல் 3 அட்டம்ப்ட் கொடுக்கச்சே ஒரு நேரத்தில் போக முடியல, ஒரு வாட்டி கீழே விழுந்துடுறாங்க, ஒரு தடவை தலையில் இருக்கிற புக்கு கீழே விழுந்துருது, ஆனால் நடந்து போகும்போது சரியாக போயிடுறாங்க. அப்படின்னா இது போல் ஒரு வேறுபாடு இருக்குது, சில வேரியேஷன் இருக்குது. அவங்க நடப்பலன்னா ஓவர் த பீரியட் இஃப் தே கண்டினியூ டு ப்ராக்டிஸ் லைக் திஸ், அது ஒரு 2-3 டேஸ்க்குள்ளேயே தே கேன் மாஸ்டர் இட். 2-3 டேஸ்ன்றது என்ன, காலையில் 4 மினிட்ஸ், சாயந்தரம் 4 மினிட்ஸ், அவ்வளோதானே. ஒரு நாளைக்கு பர் டே 12 மினிட்ஸ் ஒன்லி, நாட் மோர் தென் தட். அப்படின்னா 3 2s are 6, 2 தடவை பண்ணினாலே அவங்களுக்கு அது வந்துடும். 6 மினிட்ஸில் தே கேன் மாஸ்டர் இட். அப்படின்னா என்ன, 2-3 டேஸ்க்குள்ளே அது அவங்களுக்கு சரியாக வந்துடும். ஒரு செஷனில் வந்துட்டுன்னா தே கேன் கண்டினியூ டு. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம், எப்படி அவங்களுக்கு செய்ய முடியாது போகும்னு கேட்டால், காலையில் செய்யும்பொழுது மனம் ஒருமுகப்பட்டு ஒரு அட்டம்ப்ட்லையுமே நேரம் செய்திருவாங்களா இருக்கும். மாலையில் வரும்பொழுதோ இரவு நேரத்தில் 7 மணிக்கு செய்யும்பொழுதோ அவங்களுக்கு மனம் ஒருமுகப்படாது, தே ஆர் அனேபிள் டு ஃபோக்கஸ் இட். அந்த நேரத்தில் என்ன பண்ணோம், ஒரு அட்டம்ப்டில் கூட அவங்க சரியாக செய்ய முடியாது. அதனால் அவங்களுக்கு பேலன்ஸ் இல்லைன்னு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ராதர் தே ஆர் அனேபிள் டு ஃபோக்கஸ் இட். அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், ஒரு 1/4 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு யூ ப்ராக்டிஸ் இட் அகெயின் அப்படின்னு சொன்னால் அதே வேலைக்கு டு கம் அவுட் சக்ஸஸ்ஃபுல். இது எல்லாமே சாத்தியம்தான். இது ஒன்று என்னாச்சு, அவங்களோட ஃபிசிக்கல் ட்ரைனிங் இருக்கே, அந்த உடற்பயிற்சியில் இது போல் பேலன்சிங் வாக்கு இட் வில் பி ஆஃப் குட் ஹெல்ப். இதே போல் ஒரு சின்ன ஹோல் வச்சுக்கிறது, ஒரே ஒரு ஃபுட் ரூலர் ஒரு இடத்துல நிற்க வைக்கிறது, கீழே விடாமல். அதில் ஒரு பிள்ளைங்களோட கேர்ள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு வளையல் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த வளையை எடுத்து அந்த வளையம் அந்த ஃபுட் ரூலருக்குள்ளே கரெக்டாக விழணும். ஆளுக்கு 3 அட்டம்ப்ட்ஸ். அப்படின்னா ஒரு நேரமும் அதை தொடர்ந்து செய்யறதுக்கு பார்க்கணும். வாட் டஸ் இட் ஹெல்ப்ஸ், வாட் டஸ் இட் டினோட்ஸ் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி செய்யும்பொழுது கவனக்குறைவு இருக்குது, மனம் ஒருமுகப்பட்டு வேலை செய்ய முடியல அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, அந்த வளையலை அந்த இது மேலே ஃபுட் ரூலருக்குள்ளே போட முடியாது. ஃபுட் ரூலர் இருந்துகிட்ருக்கோம், அதை கரெக்டாக அதுக்குள்ளே தூக்கி போட முடியாது. ஆனால் அவங்க மனம் ஒருமுகப்பட்டது, இதை கரெக்டாக நம்ம செய்யணும் அப்படின்னா அதில் போய் இது என்ன பண்ணோம், அந்த நேரத்தில் அது சரியான அந்த வளையம் அதற்குள்ளே போய் விழும். இதை எய்மிங், அதாவது ஒரு குறி பார்த்து செய்யறது, குறி வைத்து நடக்கிறது அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே என்ன இருக்கு, நம்மளோட மூளைக்கு ஒரு பயிற்சி தான். அந்த பயிற்சி என்ன பண்ணோம், இந்த பயிற்சியை விடாது செய்யணும்னு சொன்னோம் இல்லையா, பயிற்சியை தொடர்ந்து செய்யும்பொழுது அந்த மூளைக்கு கிடைக்கக்கூடிய இந்த நியூரோட்ராஃபிக் இருக்க, பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ராஃபிக், அது என்ன செய்யணும், இந்த நியூரல் நெட்வொர்க்கை கவனமாக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு செட்டில் நியூரல் நெட்வொர்க் இருக்கும் இல்லையா, நியூரல் லூப்பு, நியூரல் நாட்டு, செட்டில் டெண்டன்சி, நியூரல் சிப் இருக்க, அதெல்லாம் நிறைய அளவு சரியான அளவில் சிறப்பான அளவில் இட் கெட் ஸ்ட்ரெங்தன்ட். அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியெல்லாம் என்ன பண்ணோம், ஓவர் த பீரியட் நம்மளோட இந்த பிரெயின் டெபாசிட்ஸ் இருக்க, பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ராஃபிக் ஃபேக்டர்ஸ், அது ஸ்ட்ரெங்தன் ஆகிறத நம்ம நிதர்சனமாக பார்க்க முடியும். ஏன்னா எப்பொழுதும் உடற்பயிற்சி தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதால் அந்த உடற்பயிற்சி மூலம் மூளைக்கு இது ஒரு சேலஞ்சிங் டாஸ்க்கு அப்படின்னு வைங்க, அதை சிறப்பாக செய்யும்பொழுது அது மிகவும்
அந்த வேலைகளை என்ன பண்ண முடியும், எளிதாகவும் சிறப்பாகவும் மெச்சத்தகுந்த அளவிலும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அதனால் இந்த பயிற்சி முறைகள் அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.